ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் கூட அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மார்னிங் மன்னா என்ற தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு தந்திருக்கிற தலைப்பு தாமதமாய் வரும் ஆசீர்வாதம் இரு மடங்காய் இரும். எடுத்து வாசிப்போம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கிறேன். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் ஆயத்தம் பண்ணுவான் என்று வசனம் சொல்லியிருக்கிறது. மல்கியா தீர்க்கன் மூலமாக மேசியாவிற்கு பிறகு வந்த 400 ஆண்டுகளுக்கு தேவ அமைதி இந்த நிகழ்வில தகர்க்கப்பட்டதாம். ஆனா கர்த்தருடைய இந்த வார்த்தை தேவ ஜனங்களுக்கு 400 வருஷங்களா வர தேவையே இல்ல. ஆனா சாமுவேல் தன்னுடைய ஊழியத்த துவங்குவதற்கு முன்பா என்ன பண்ணாரு? இப்படிப்பட்ட நிலையில தான் இருந்தார் சாமுவேலுக்கு. 1 சாமுவேல் 3:1ல வாசிக்கிறோம். ஆனா இதோடு இப்பொழுது முன்னறிவிப்பு இல்லாம திடீரென தேவன் வரலாற்றில் நுழைந்தது யோவாஸ்நானனுடைய பிறப்பினால தான் செய்யப்போகிற காரியத்தை அவர் அறிவிச்சிட்டார். ஆனா தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை நிறுத்தி வைத்திருப்பதற்காக தான் அவருடைய பிள்ளையையும் ஆ பெற்ற நிலைக்கு காரணம். அதாவது யூதர்களின் நிந்தைக்கு லூக்கா 1:25ல சகரியாவும் எலிசபெத்தும் ஆளானார்கள் வாசிக்கிறோம். ஆனா உரிய காலத்துல தேவன் அவங்கள என்ன பண்ணாரு? நிந்தையும் அகற்றி போட்டார். சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் அவங்களுடைய ஜெபத்துக்கு பதிலாக தான் ஒரு குமாரனை அவர்களுக்கு கொடுத்தார். யோவான் என்று அவனுக்கு பெயரிடச் சொன்னார். அந்த பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? யெகோவா கிருபை காட்டினார். அன்பானவர்களே, இது நமக்கு நினைவூட்டுவது தேவன் நம் ஜெபங்களுக்கு அவருடைய வழியில், அவருடைய நேரத்தில் பதில் அளிக்கிறார் என்பதை சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பல வருஷமே ஜெபித்துக் கொண்டிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு பதில் வருவதற்கு தாமதமாகிக் கொண்டே வந்துச்சு. தாமதமாக்கி வரும் பதில்கள் ஊக்கமடைவோம். தாமதங்கள் நம் ஆவலை நம் ஜெபத்தில் உண்மையை தம்மையை பரிசீலித்து தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறது தான் சகரியாவின் ஜெபத்துக்கு எப்போது பதில் தர வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆனா சகரியாவின் ஜெபம் பல வருஷத்துக்கு முன்பாக தேவனால கேட்கப்பட்டதாம் என்பதை உறுதிப்படுத்துகிறது இந்த வேத பகுதியில். ஆனாலும் சரியான நேரம் வருகிற வரையிலில் உண்மையிலே கர்த்தர் அவற்றை முன்பாக கேட்டுட்டார். ஆனா பதில் வருவதற்கு தேவனுடைய வேலை இன்னும் வரவே இல்ல. சகரியா எலிசபெத்தின் காரியத்தில் பதில் தருவதற்கு தேவன் தாமதித்தது நமக்குடைய மகிமையை கொண்டு வரும், நம்முடைய நித்திய திட்டத்தை நிறைவேற்றும் தான் வாசிக்கிறோம். ஜெபம். ஆண்டவரே, பதில் வர தாமதித்தாலும் ஜெபத்தை விடாதிருக்க உதவும். என் ஜெபத்துக்கு நீர் பதில் தர தாமதிக்கும் போது முதலாவது என் ஆர்வத்தை உண்மை பரிசீலிக்கிறீர், 2வது உமது நேரத்துக்காக காத்திருக்கிறீர் என்று அறிய உதவும். உமக்கு மகிமை வரவும் நீர் உரிய நேரத்தில் பதில் தருவீர். இயேசுவின் நாமத்தில் ஆமென். விஷ் எ ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். ஆமென்.